வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ஆயக்கலைகள் 64க்கும் அடிப்படை ஆதாரமா விளங்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் தாங்க. சந்திரனை சர்வகலா பீதம் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் மங்களகரமான விஷயம் நடக்குதோ அங்கெல்லாம் சந்திரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட செம்மையான சந்திரனோட ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மனோகாரகம் சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால இயல்பாவே மங்களகரமானவங்க நீங்க என்ன சொல்லலாங்க. ஆளுமை மிக்க பதவியில் அமரக்கூடிய யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. பணக்காரர்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருமே சமமா பாவிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு திறமைங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நண்டனுக்கு இடம் கொடையில கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எந்த வகையில உண்மைன்னா, எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு அலாதியான ஆர்வத்தோடு செயல்பட்டு அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆளுமை பண்பு சிறப்பா இருக்கிறதால எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு இருக்கையில் அமரக்கூடிய யோகம், ஒரு தலைமை பண்புல அமரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாக அமைஞ்சிடும். பெரும்பாலும் இவங்களை பார்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான திறமை அமைஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் கூட சும்மா அவங்களால இருக்க முடியாது. பம்பர் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. 4-5 வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள், தாய் தந்தை, சகோதர சகோதரன்னு எல்லாருமே அரவணைச்சு போகக்கூடிய குணம் உண்டு. தாயை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு எல்லாமே சொல்லலாம். தாய் மேல அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. தாய்க்குமே இவங்க மேல பாசங்கிறது உண்டு. கடகராசி என்பர்கள் உங்க வாழ்க்கையில யோகமான பலனை பெறணும்னா உங்க தாயோட ஆசீர்வாதத்தை நீங்க எப்போதுமே பெற முயற்சி செய்யறது நல்லது. தாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துட்டா எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம். ஒரு வசீகரமான ஈர்ப்பு சக்தியோட விளங்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பவர். 4 நிமிஷம் பேசினாலுமே மற்றவங்க மனசுல நிக்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத எளிதில் கண்டுபிடிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ராசிக்காரங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சில விஷயங்களை தடுமாற்றம் இருந்தாலுமே இந்த ஒரு சில பரிகாரங்களை நீங்க வாழ்க்கை முழுவதும் செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. சந்திர பகவான் ஒரு மனிதனுக்கு தாயாருக்கு காரகரா இருக்கிறாங்க. அதனால தாயாரை வணங்கணும். மாதம் ஒரு முறை கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்யறது, துறவிகளுக்கு ஏழைகளுக்கு அரிசி தானம் செய்யறது உங்க வாழ்க்கையில எத்தனை துரதிருஷ்டம் இருந்தாலுமே போகும்னு சொல்லலாம். கோடை காலமா இருக்கக்கூடிய நாட்கள்ல மக்களோட தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல், விலங்குகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டி அமைக்கிறது, கோயில்கள் இருக்கக்கூடிய குளங்களுக்கு மீன்களுக்கு அரிசி பொறி மாதிரியான விஷயங்களை வாங்கி போடுறது நல்லது. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலுமே உங்க தாயோட ஆசீர்வாதம் வாங்கி உங்க தாய்கிட்ட இருந்து ஒரு ஒரு கைப்பிடி அரிசியாவது நீங்க மஞ்சள் துணியில முடிந்து வைத்து அதை எப்போதும் உங்க கூட வச்சுட்டு இருக்கிறப்ப நிச்சயம் நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பௌர்ணமி நாட்களை நீங்க தொடர்ந்து சிவபெருமான் வழிபாடு செய்ய பாருங்க. அதுவுமே நீங்க திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் தொடர்ந்து வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி நீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்க செய்ய தொடங்குங்க. இதனால அற்புதமான பலன்கிறது கடகராசி அன்றர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நல்ல மாற்றம். எதிர்பாராத சவால்களை இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. நேரமும் காலமும் உங்களுக்கு எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வேலைச்சுமே அதிகமாக இருந்திருக்கும். நிறைய பொறுப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க பொறுப்பு இல்லாமல் உங்கள் தலைமையில தான் கொண்டாந்து விட்டுருவாங்க. நிறைய பொறுப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். வீட்டிலையும் வேலை, வெளியில் போனாலும் வேலை, ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். முன்கூட்டியே எல்லா வேலையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இயல்பாகவே இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதால ஒரு சோம்பல், அசதியான உணர்வு உங்கள் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி இருக்கும். சோம்பல்தனம் கொஞ்சம் இந்த காலத்துக்கு வேண்டாங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வியாபார விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதிகமாக வெளியில போக வேண்டாம். தினமுமே ஒரு 10 நிமிஷமாவது மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானிச்சு நீங்க தியானம் செய்யறது நல்லது. ஏன்னா ஒரு நேரம் போல ஒரு நேரம் நீங்க இருக்க மாட்டீங்க. எப்ப நல்லபடியா இருக்கிறீங்க, எப்ப கோபப்படுறீங்கிறத உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களால உங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். வீட்டிலையுமே அப்படிதான் ஒரு சில நேரம் தடுத்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துருவீங்க. இது பல சங்கடங்களை ஏற்படுத்தி தர. அதனால பேச்சுவார்த்தையில நீங்க கவனமா இருங்க. மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு வழக்கமான காலமாக தான் அமைஞ்சிருக்குது. சில சுப பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி படிப்படியான மாற்றம் உண்டாகும். ஆயில்யம், பூசம், புனர்பூசம் மாதிரியான 3 நட்சத்திரங்களை கடந்து பல போராட்டங்களை கடந்து வந்த நீங்க இனி உங்க வாழ்க்கையில சிறப்பு தான். உங்க வாழ்க்கையே புரட்டி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். கடுமையான சோதனைக்கு உள்ளாகி இருப்பீங்க. அதுல எல்லாமே மீண்டு வரக்கூடிய நாட்கள். இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு படிப்படியான வெற்றி, மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறதால இந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க, வழக்கறிஞர்கள், நீதித்துறை, நிர்வாகத்துறை, அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சு மூலதனமா கொண்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் நல்ல வருமானம் கிடைக்கும். கடந்த காலத்துல 2 ஆண்டா எதுல எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே நீங்கும். எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப வரக்கூடிய காலம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை தீரும். விட்டு கொடுத்து போகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான 4 வார்த்தை தான். அதை நீங்களும் கொடுங்க. உங்க வாழ்க்கை துணைகிட்ட பெற முயற்சி செய்யுங்க. மனம் விட்டு பேசுங்க. எல்லாமே சாதகம் தான். உறவினர் வழியில ஏற்பட்டிருந்த மனசாபங்களை மட்டும் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில நீங்க விவாதம் செய்யறது வேண்டாம். அதை விட்டாலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது. பெரிய அளவுல சோதனை எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்திலுமே நீ நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. சமாளிச்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் உண்டாகும். பெண்களா இருக்கக்கூடியவங்க இது வரைக்குமே ஒரு கடுமையான மன அழுத்தத்துல சந்திச்சிருப்பீங்க. ஏகப்பட்ட மன போராட்டம், உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன உபாதை, ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மனநிலையில இருந்திருப்பீங்க. இது எல்லாமே நீங்கும். கணவன், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது. இளம் வயதுல இருக்கக்கூடியவங்களா இருந்தா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்களே, அதுவுமே தேரக்கூடிய நேரம். முட்டுக்கட்டை எல்லாமே விலகி நல்ல மாதமா தான் இருக்குது. வளர்ச்சி, முன்னேற்றம் நிறைந்த காலகட்டம். பொருளாதாரத்திலுமே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா தான் கடகராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே சமயம் கொஞ்சம் மற்றவங்களோட அனுசரிச்சு போகிறது நல்லது. நண்பர்கள் இந்த நேரம் உங்ககிட்ட பகையை ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு விடுங்க. விட்டு பிடிக்க பாருங்க. இதுதான் வெற்றிக்கு உதவுன்னு சொல்லலாம். வீண் குற்றச்சாட்டு உங்க மேல தன்னால தேடி வந்து வைப்பாங்க. நீங்க சாதாரணமா பேசினா கூட விட மாட்டாங்க. உங்க மேல எதுல பழியை கொண்டு வந்து வைக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர இந்த நேரம் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு உங்க நண்பரா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும் நினைக்க மாட்டாங்க. அதனால அது எல்லாமே நீங்க காதல போட்டுக்க வேண்டாம். உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு, உங்க தொழில் உண்டுன்னு இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் அப்படிதான். மற்றவங்க விவகாரங்களை நீங்களும் தலையிடுறது வேண்டாம். குடும்ப விஷயங்களை 3ஆம் நபர்கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். பயணங்கள் எடுத்துக்கிட்டா சாதகமான வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற நன்மையான பலன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடி சந்திச்சவங்களுக்கு எல்லாமே இனி எந்த நெருக்கடியுமே இல்லை. ஏன்னா தெம்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். வர்றது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தெம்பு. வியாபார விஷயமா சாதகமான பலன் தான். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புதிய பொறுப்பு வந்து சேரும். ஆனால் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கணும். குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியமா நடந்துக்குவீங்க. எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவி விட்டு பேசிக்கிட்டா போதும். பெண்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் எதுலையுமே நிதானம் வேணும். ஏன்னா ரொம்ப பொறுத்துட்டீங்க. பொறுமைங்கிறது இந்த நேரம் இருக்காது. கோபம் தான் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்ய பாருங்க. இது சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் முன்னேற்றகரமான காலம்தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது. மாணவர்கள் பதட்டம் இல்லாம பாடங்களை நீங்க படிச்சுட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தொல்லை தந்து எதிரி இல்லாம விலகுவாங்க. அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் இருந்தாலுமே லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதால போதுமான அளவுக்கு பொருளாதார சிறப்பா இருக்குது. இந்த நேரம் விரையாதிபதி புதன் பலம் இருக்கிறதால ஒரு வகையில நன்மைதான். வியாபாரத்துக்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கெட்டவன் கெட்டுட்டா கிட்டுடு ராஜயோகங்கிற மாதிரி எதிர்பாராத சில நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். இல்லம் கட்டி குடியேறக்கூடியவங்க கட்டண வீட்டை படுத்து பாக்குறது இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. விரயங்கள் சுபவிரயமா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்விக்காகவோ கலை சம்பந்த வகையிலோ செய்த முயற்சி வெற்றி பெறும். பொதுவாகவே வீண் பழி எல்லாமே உங்க மேல ஏற்பட்டிருந்த வீண் பழி எல்லாமே நீங்கும். உடல் நலன்ல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. இந்த ஜீரண தொல்லை, இனம் புரியாத கவலை, இதுதானே நோய் தெரியாத அளவுக்கு இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு நினைச்சு பயப்படுவீங்க. அது எல்லாமே விட்டு தள்ளுங்க. பெண்கள் முக்கியமா கவனமா இருக்கணும். தேவையில்லாத குழப்பத்தை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சாலே போதும். உங்களுக்கு உடலும் சரி மனமும் சரி சீரடையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். வெளிநாட்டு முயற்சி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தாமதமாகும். இந்த காலத்துல தைரியம், தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பாத்துக்கோங்க. நீங்க பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தைக்குமே மாற்று கருத்து வச்சிருக்கக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க. அதை பத்தி எல்லாமே கவலைப்பட வேண்டாம். நினைச்சதை நினைச்சபடி செய்ய முடியலையே எனக்கு வருத்தமும் வேண்டாம். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இனி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாமையும். ஆரம்பத்துல தடை தாமதம் இருந்தாலுமே அதை பத்தி நீங்க மனசு தளர விட வேண்டியதில்லை. இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது. இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யலாமான்னு சிந்திப்பீங்க. இந்த நேரம் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே என்னை தேடி வரும். குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்குது.
கொடுக்கல் வாங்கல் மாதிரியான விஷயங்களுமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு. நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல வகையிலும் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது. மற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது. முழு பலனும் கிடைக்கக்கூடிய நேரம். ஆனா சின்ன சின்ன குறுக்கீடு இருக்கும், மற்றபடி பாதிப்பு இல்லை. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். செய்யக்கூடிய முயற்சி வெற்றி, நட்பு வகையில நல்ல ஆதரவு, மன நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனையில தலையிடுறத கருத்து சொல்றதையும் தவிர்த்துடுங்க. முன்னெச்சரிக்கையோடு நடக்க பாருங்க. செலவுகளை திட்டமிடுங்க. மற்றபடி இந்த காலம் நல்ல காலம்தான். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நன்றி நண்பர்களே.